प्रदा सर्व भागवत प्राणा श्रीमद् भागवत प्रभु कलि दुवंदोदित आदित्याय श्री कृष्णाय परवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षक सराबदे सर्वद सर्व सेव्याय श्री कृष्णाय नमस्तुदे सत मत ஏக பந்து மத் சங்கீன் மத்க்ரு மன் மகாதன அசாது சாது தாதாயின் அதிநோச்சர தாகர கானா முன் காசேன் மா பிரேம்ன கிருத் கண்டேயம் ஸ்புரம் ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா வேத இலக்கியங்களின் முக்கியமான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामी निधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपपतायिने गौरगदतामदाय नगरग्रामधारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततोजयम् उद्रयेत् नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाय देगिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्री चैतन्य ईश्वरम् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 2வது புத்தகம் அத்தியாயம் 29 ஸ்லோகம் 9 கரெக்டுங்களா? 8 9 ஏதோ ஒண்ணுங்க மாதாஜி. ஓகே 8. ஓகே 8ல இருந்தே படிச்சிடலாம். अक्षिणी नासिके कर्णौ मुखं सिन्न कुताकिति द्वे द्वे द्वारौ बहिर्याति यस्तत् इन्द्रिय संयुतः. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இரு விழிகள், இரு நாசித்துவாரங்கள் மற்றும் இரு செவிகள் போன்றவை ஒரே இடத்தில் இருக்கும் வாயில்களாகும். வாய், கருவாய், எருவாய் போன்றவை வேறு சில வாயில்களாகும். இவ்வாறு 9 வாயில்களுடைய உடலில் இடப்பட்டிருப்பதினால் உயிர் பருவுலகில் வெளிப்புறமாக செயல்படுவதோடு உருவம், சுவை போன்ற புலனுணர்ச்சி பொருட்களையும் அனுபவித்து மகிழ்கிறான். பொருளுரை. தனது ஆன்மீக நிலையினை உணராது உயிர் மனதினால் இயக்கப்பட்டு 9 வாயில்களின் மூலம் பொருட்களை அனுபவிப்பதற்கு செல்கிறது. உலக பொருட்களோடு கொண்ட நெடுங்கால தொடர்பினால் அவன் தனது உண்மை ஆன்மீக செயல்களை மறந்திருப்பதோடு தவறாகவும் வழிநடத்தப்படுகிறான். இவ்வுலகம் முழுவதுமே ஆன்மீக ஞானமில்லாத விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள் என்போரால் தவறாக வழிநடத்தப்படுகின்றது. இதனால் பந்தப்பட்ட ஆத்மா மேலும் மேலும் சிக்கலில் அமிழ்கின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த 9 வாயில் கொண்ட குடிலையான இந்த உடம்புல இந்த ஆத்மாவானது சிறைப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எல்லாமே புலனுணர்வுக்காக இங்க மயக்கப்பட்டு அந்த புலனுணர்வில் ஆழ்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். யாருக்குமே அந்த விழிப்புணர்வு கிடையாது. சோ அந்த விழிப்பு நிலை எப்பொழுது வரும் அப்படின்னா, அதாவது ஸ்வப்னா நிலையில தான் இருக்கிறோம். அதாவது ட்ரீம், கனவு காணும் நிலையில இருக்கிறோம். அந்த ஸ்வப்னா அப்படின்னா ஜாக்கிரதா.
ஜாக்கிரதா நிலையில வந்து நாம இந்த உலகில் உயிர் வாழக்கூடிய ஆத்மாக்கள் கிடையாது, நம்மளோட நித்திய லோகம் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வமான சிலருக்கு மட்டுமே அந்த ஞானோதயம் வரும். ஏன்னா அவங்க வந்து புலன்களை கட்டுப்படுத்தி வாச்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம், உதரோபஸ்த வேகம் என எல்லா புலன்களையும் அவங்க வந்து அடக்கிறதுனால அந்த உலகப் பொருட்களோடு கொண்ட தொடர்பை அறுத்து விடுறாங்க. பற்று அறுத்து விடுவது. நம்ம கூட அஸ்வத்த மரம் பார்த்தோம். அதை வந்து பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் வெட்ட வேண்டும் அப்படின்னு கூட நம்ம 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகத்துல பார்த்தோம். அப்ப இந்த 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 மாதிரி மக்கள் ஏற்கனவே முக்குணங்களால் மாயினால் மயக்கப்பட்ட அறியாமை இல்யூஷன் எனர்ஜினால தாக்கப்படும் போது அவங்க ஏன் இங்க வந்தோம், இந்த உலகம் என்ன, எப்படிப்பட்டது, நான் எதனால இதன் தொடர்பு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் விழிப்புணர்வு இல்லாம தொடர்ந்து அவங்க மயக்கத்திலேயே செயல்படும் போது இதுல இருந்து அவங்களால வெளிவர முடியாது. ஏன்னா இதுதான் உலகம் உண்மை அப்படின்னு நம்புறாங்க. ஆனா இந்த உலகம் பொய்யானது. நாமெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆத்மாக்கள் கிடையாது. அதை உணர்றது ரொம்ப ரேர். மனுஷானாம் சகசிரேஷு கச்சித் யததி சித்தையே எததாம் அபிசித்தானாம் கச்சின் வாம்பேத்தி தத்துவதக. ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள்ல யாரேனும் ஒருவர் தான் இந்த நல்ல வழி பாதையை கண்டுபிடிச்சு இந்த பாதையை கடைபிடிக்கிறாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்படியெல்லாம் அறியாமையில் இருக்கும்போது அதுலயும் நம்மள தவறாக வழிநடத்தக்கூடிய ஞானிகள், யோகிகள், அஷ்டாங்க யோகிகள், கர்ம யோகிகள், அப்புறம் நான் தான் கடவுள் அப்படிங்கிறவங்க, அப்புறம் மாயாவாதிகள், இந்த மாதிரி குழப்பறக்கு நம்ம ஏற்கனவே குழம்பி போயிருக்கிற மக்களை குழப்பறக்கு நிறைய பேர் இந்த மாதிரி தவறான பாதைகள்லாம் நம்மளுக்கு காட்டுவாங்க. பக்தி யோகம் தான் உன்னதமானது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. அதனால பல பல பாதைகளை பின்பற்றி தவறான பாதையில விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள் இவங்கெல்லாம் மக்களை ஏமாற்றி வழிநடத்தி போறாங்க. யாரோ சிலர் மட்டும்தான் நல்ல பாதையை கண்டுபிடிச்சு பக்தர்களோட சங்கம் எடுத்து பாகவதம், பகவத்கீதை எல்லாம் படிச்சு அந்த ஞானத்தின் பாதையை கடைபிடிக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம் 9. அக்ஷ்ணி நாசிகே ஆஷ்யம் இதி பஞ்சபுர கிருத்தாக தக்ஷ்ணா தக்ஷ்ண கர்ண உத்தரா சோத்தர சம்ருதः பஸ்ஸிமே இதி அதோ துவாரௌ குதம் சின்னம் இகோச்சியதே. நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே படி. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: இரு விழிகள், இரு நாசிகள், ஒரு வாய், இவை ஐந்தும் சேர்ந்தது முற்பகுதியில் இருக்கின்றன. வலது காது தெற்கு வாயிலாக ஏற்று கொள்ளப்படுகிறது. இடது காது வடக்கு வாயிலாக இருக்கிறது. மேற்கு பகுதியில் உள்ள இரண்டு துவாரங்கள் அல்லது வாயில்கள் எருவாய் அல்லது கருவாய் எனப்படுகின்றன. பொருளுரை: எல்லா திசைகளிலும் கிழக்கு திசையே மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. காரணம், சூரியன் கிழக்கு திசையில்தான் உதிக்கிறதா. ஆகையினால் கீழ் திசை வாயில்களான விழிகள், நாசி, வாய் போன்றவை உடலின் மிகவும் முக்கியமான வாயிலாக இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ இதைப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிழக்கு நோக்கி பார்த்தா, ஏன்னா கிழக்கு தான் முக்கியமான திசை. கிழக்கு நோக்கி பார்க்கும்போது இடது காது வலது காது வந்து தெற்கு புறமா இருக்கும், இடது காது வடக்கு புறமா இருக்கும். சோ இந்த கீழ் திசை வாயில்களான விழி, நாசி, வாய் இதெல்லாம் முக்கிய வாயில்களா கருதப்படுது. அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். கத்யோதா விர்முகி சாத்திர நேத்ரே ஹேஹத்ர நிர்மிதே ரூபம் விப்ராஜிதம் தாப்யாம் உஷஷ்டே சக்ஷுஷேஸ்வரஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற படிங்க. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம். மொழிபெயர்ப்பு: கத்யோதா மற்றும் ஆவிர் முக்கி என்ற பெயரில் அழைக்கப்படும் இரு விழிகளும் ஒரே இடத்தில் அருகருகே இருக்கின்றன. விப்ராஜிதம் என்று அழைக்கப்படும் நகரத்தினை வடிவம் என்று புரிந்து கொள்ளப்படுதல் வேண்டும். இவ்வழியில் அந்த இரு விழிகளும் பல்வேறு வகையான வடிவங்களை பார்ப்பதில் எப்போதும் ஈடுபட்டு இருக்கின்றன. பொருளுரை: இரு விழிகளும் ஒளி போன்ற பளபளக்கும் பொருட்களினால் கவரப்படுகின்றன. சில நேரங்களில் விட்டில் பூச்சிகள் போன்றவை விளக்கொளியினால் கவரப்பட்டு அதில் போய் விழுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் உயிரின் இரண்டு விழிகளும் ஒளிமிக்க அழகான வடிவங்களினால் கவரப்படுகின்றன. விட்டில் பூச்சிகள் விளக்கொளியில் விழுவதைப் போல அவர்கள் இந்த வடிவங்களில் சிக்கிக் கொள்கின்றனர்.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. சோ பார்வை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இரு விழிகள், அந்த இரு விழிகள் வழியாக நாம் பார்க்கின்றது. அது பெரிய பெரிய வீடு பார்க்கும்போது அதுல ஆசைப்படுறோம். பெரிய பெரிய ஹம், அழகான வடிவங்கள், அழகிய பெண்கள், அழகிய ஆண்கள், இப்படியாக அந்த இரு விழிகள் எதையெல்லாம் பார்க்குதோ அட்வர்டைஸ்மெண்ட்ல நாம பார்ப்போம். ரொம்ப அழகா அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா மக்களை மயக்கி ஏமாத்துறது தான் வியாபாரிகளோட வேலை. ஸோ அதுல பாத்தீங்கன்னா கவர்ச்சிகரமா இருக்கும். இப்போ ஆன்லைன்ல saree எடுக்கிறவங்க, சுடிதார் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்கலாம் அழகா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆனா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மங்குன மாதிரி இருக்கும். குவாலிட்டி அதுல பார்த்தா நல்லா இருக்கும், இதுல பார்த்தா கையில கிடைச்சோன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி மோசமா இருக்கும். நிறைய வாட்டி நாம ஏமாந்துருப்போம். இப்படி இந்த இரு விழிகள் வந்து பளபளக்கும் பொருட்களினால் கவரப்படுகின்றன. சோ அந்த விழிகள் பார்க்கறதுனால மனம் என்ன நினைக்குதுன்னா அதை வாங்கணும், அதை அடையணும் அப்படிங்கிற இச்சையை நம்மளுக்கு ஏற்படுத்துது. இப்படியாக நம்ம அந்த இச்சைகளை இச்சாதேச சமுத்வேன துவந்தமோகன பாரத சர்க்கே யாந்தி பரந்தப அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த இச்சா துவேச, விருப்பு வெறுப்பு, விரும்புறோம் அப்புறம் வெறுக்கிறோம். கொஞ்ச காலம் ஆயிடுச்சுன்னா அதே நம்மளுக்கு வெறுப்பாயிருது. சே இது ரொம்ப பழசாயிருச்சு, இதை போய் போடுறதா அப்படின்னு அது மேல ஒரு வெறுப்பாயிரும். இப்படியாக இந்த இரண்டு விழிகள் மூலமாக பல பொருட்களை அடைய வேண்டும் என விருப்பம். அப்புறம் அது மூலமா இந்த கண்கள்லயே பாக்குறப்போ அது பழசாயிடுச்சுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து யங்கா இருக்கும்போது அழகா இருப்பாங்க, ஆனா வயசாக வயசாக அவங்க தோற்றம் மாறிடும். அப்ப வெறுப்பு வரும். முதல்ல கணவன் மேல ரொம்ப பிரியமா இருக்கும், அப்புறம் சண்டை போட்டு 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 இந்த ஆள் ஏன்டா இப்படி பண்றான் அப்படின்னு வெறுப்பு வரும். இப்படி விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இருமைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த கண்கள். அடுத்த ஸ்லோகம் 11. நளினி நாளினி நாசே கந்த சௌரப உச்சியதே கிராணோ அவதூதோ முக்கியாஸ்யம் விபனோ வா கிரசவித்ரச. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. நளினி நாளினி என்றழைக்கப்படும் இரு வாயில்கள் நாசித்துவாரங்கள் ஆகும். சௌரப எனும் நகரம் நறுமணம் ஆகும். அவதூதா என்று பேசப்படுவது நாற்றத்திற்கான புலனாகும். முக்கியதா என்று அழைக்கப்படுவது வாயாகும். விபன எனப்படுவது பேச்சு புலனாகும். ரஜஸ என்பது சுவைப்புலன் ஆகும். பொருளுரை. அவதூதா என்பதற்கு மிகுந்த விடுதலை உடையவன் என்று பொருள். அவதூதா நிலையினை அடையும் ஒருவனுக்கு ஒழுங்குமுறை விதிகள் எதுவும் இல்லை. அவன் தன் விருப்பம் போல் செயல்படலாம். அவதூத நிலை என்பது காற்றை போன்றது. காற்று தடைகளை பற்றி கவலைப்படுவது இல்லை. பகவத்கீதையில் 6.34 இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத் கிருதம் தஸ் யாகம் நிக்கிரகம் மன்னியே வாயோர் இவ சுதுஷ்கரம். மனது ஓய்வில்லாதது, கொந்தளிப்பது, தடையாவது வலிமை மிக்கது. ஓ கிருஷ்ணரே, இதனை கட்டுப்படுத்துவது எனக்கு காற்றை கட்டுப்படுத்துவதையும் விட கடினமாக இருக்கிறது. காற்றினை ஒருவர் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியாதோ அதுபோல் ஒரே இடத்தில் அமைந்திருக்கும் ஒரு நாசி துவாரங்களும் எந்த விதமான தடையுமின்றி நறுமணத்தை முகர்கின்றன. நாக்கு இருக்கும் பொழுது வாய் தொடர்ந்து அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் சுவைக்கிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. நளினி நாளினி அப்படின்னா இரண்டு நாசித்வாரங்கள். அப்ப இந்த நாசித்வாரங்களை வந்து நாசித்வாரங்கள் எப்பொழுதும் நறுமணத்தை நுகர்கிறது. அதன் மூலமாக இந்த நாக்குல அந்த சலைவா வரும் பாருங்க. ஏதாவது ஒண்ணு நினைச்சா, ஊறுகாய் நினைச்சா உடனே வாயில அப்படியே சலைவா வரும். ஏதாவது நம்மளுக்கு பிடித்தமான பொருளை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை சாப்பிடணுங்கிற ஏக்கம் வரப்போ அந்த சலைவா நிறைய வரும், வாயில எச்சில் ஊறும். அப்ப அதன் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? வேண்டாததெல்லாம் சாப்பிட்றோம். ஏன்னா இந்த மனம் வந்து அடக்க முடியாதது. நறுமணம் நம்ம வந்து மூக்குக்கு வந்து தாழ்பால் கிடையாது. எல்லா நறுமணமும் நம்ம மூக்குல தானாக அது உள்ள போகும். எப்படி காற்றானது அடைக்கப்பட முடியாதோ, நீங்க எங்க காத்தில்லாத இடத்த எங்கேயுமே பார்க்க முடியாது. சோ எவ்வாறு காற்றுக்கு தாழ்பால் கிடையாதோ அது போல இந்த மூக்குக்கு கதவு கிடையாது. அதனால எல்லா நறுமணங்களையும் அது ஸ்மெல் பண்ணும்போது அதை சாப்பிடணுங்கிற மனசோட விருப்பம் அங்க உண்டாகுது. அதனால நாம
பல வகையான பண்டங்களை சாப்பிட்றோம். அப்புறம் விபன அப்படின்னா பேச்சு புலன், ரஜஸ்ஞ என்பது சுவை புலன். காற்றினை அதுக்கு உதாரணம் வந்து பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றாரு 6.34 சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திரிடம் தஸ்யாகம் நிக்கிரகம் அந்நிய வாயுரேவ சுதுஷ்கரம். என்னோட காற்றை கூட அடக்கி விடுவேன், என்னோட மனதை அடக்க முடியல கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனம் வந்து ஒரு முக்கியமான புலன். மனதினாலதான் புலன்கள் தூண்டப்படுது. இப்ப மனதை அடக்க முடியாதவன் தன் புலன்களை அடக்க முடியாது. அடுத்த ஸ்லோகம் 12. आपनो व्यवहारो अत्र चित्रम अंदो बहुधनम पितृः दक्षिण कर्ण उत्तरो தேவஹு சம்பிருதः. ஆப்பன என்று பெயரில் அழைக்கப்படும் நகரம் பேச்சில் ஈடுபடும் நாக்கின் செயலை குறிக்கிறது. பகூதன என்பது பல்வகை உணவுகளாகும். வலது காது பித்ரு எனும் வாயிலாகும். இடது காது தேவஹு எனும் வாயிலாகும். சோ இது வந்து பெயர்கள் இந்த மாதிரி அழைக்கப்படுது. இடது காது, வலது காது, அப்புறம் நாக்கினோட இதெல்லாம் கம்பேர் பண்ணி இப்ப சொல்றாங்க, ஓமை சொல்லி சொல்றாங்க. பகுதன அப்படிங்கிறது பல வகை உணவு. கர்ண அப்படின்னா காது. கர்ண குண்டலம் இது யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏன்னா காதுல வந்து குண்டலத்தோட பிறந்ததுனால கர்ணன் அப்படின்ற பேர் அவருக்கு வந்தது. ஸ்லோகம் 13. பிரவருத்தம் ச நிவృத்தம் ச சாஸ்திரம் பஞ்சால சம்சிதம் பித்ருயானம் தேவயானம் ஸ்ரோத்ராட் ஸ்ருததராத் பிரஜேத். மொழிபெயர்ப்பு. நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார், தஷ்ண பஞ்சாலம் என்னும் நகரம் பிரவருத்தியை வழிநடத்தும் சாத்திரங்களை குறிப்பிடுகின்றது. பிரவருத்தி என்பது பலன் தரும் செயல்களுக்கான புலரின்ப முறைகளாகும். மற்றொரு நகரமான உத்தர பஞ்சாலம் என்பது பலன் தரும் செயல்களில் பற்றறுத்து ஞானத்தை அதிகரிப்பதற்கான சாத்திரங்களை குறிப்பிடுகின்றது. உயிர் இரு செவிகளின் வழியே பல்வேறு வகையான அறிவினை பெறுகின்றது. சில உயிர்கள் பித்ருலோகத்திற்கு உயர்த்தப்படுகின்றனர், சில தேவலோகத்திற்கு உயர்த்தப்படுகின்றனர். இவை அனைத்தும் இரு செவிகளினாலேயே சாத்தியமாகின்றன. பொருளுரை. வேதங்கள் சுருதி என்றழைக்கப்படுகின்றன. அவற்றிலிருந்து செவிகளின் வழியே பெறப்படும் ஞானம் சுருத தர, அதாவது சுருத தரம் ஆகும். பகவத்கீதையில் தேவலோகத்திற்கோ அல்லது பித்ருலோகத்திற்கோ அல்லது வைகுண்ட லோகத்திற்கோ கூட ஒருவன் தனது செவிகளினால் கேட்கும் முறையினால் உயர்வு பெறலாம். இவையெல்லாம் முந்தைய அத்தியாயங்களில் ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க வந்து தக்ஷிண பஞ்சாலம் அப்படிங்கிற நகரம் பிரவிருத்தியை வழிநடத்தும் சாஸ்திரங்களை குறிக்கிறது. பிரவிருத்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம், நம்ம 2 மார்க்கம் பார்த்திருக்கோம். அல்ல, பிரவிருத்தி மார்க்கம் அப்படிங்கிறது சாஸ்திரங்களை குறிக்கிறது. சாஸ்திரங்கள் வழிநடத்தும் செயல்கள். பிரவிருத்தி என்பது பலன் தரும் செயல்களுக்கான புலனின்ப முறை. அப்ப நிவிருத்தி, பிரவிருத்தி. நிவிருத்தி அப்படிங்கிறது நேரடியானது, பிரவிருத்தி அப்படிங்கிறது மறைமுகமானது. மறைமுகம்னா நீங்க வந்து கர்ம காண்டத்தை பின்பற்றி வரலாம், அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றி, ஹட யோகத்தை பின்பற்றி, ஞான யோகத்தை பின்பற்றி, இப்படியாக பல்வேறு வழிகள்ல ஏறி கொஞ்ச காலம் வாழ்ந்து இறந்து, வாழ்ந்து இறந்து, இப்படியாக பல ஆண்டுகள் பல ஜென்மங்கள் கழித்து நீங்க மேல வரலாம். ஆனா நிவிருத்தி மார்க்கம் அப்படிங்கிறது நேரடியான வழிமுறை. பக்தி தொண்டுல உடனே ஈடுபடலாம். இப்ப எப்படி நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள், பக்தி தொண்டுக்கு நேரடியா வந்துட்டோம். சோ டிவோஷனல் அப்படின்னா இங்க கேட்கும் முறை. கேட்கும் முறையிலேயே பகவானுக்கு நாம தொண்டு செய்ய முடியும். உன்னிப்பாக கேட்கறது அப்படின்னா ஏனோ தானோன்னு கேட்கறது இல்ல. அதனாலதான் ஸ்ரவணம், நவவித பக்தி தொண்டுல முதலாக சொல்லப்படுது ஸ்ரவணம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அது இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா முதல் 3 முக்கியமானது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். கேட்பது,
கூறுவது, நினைவு கூறுவது. அப்ப இதுல கேட்பது என்பது ரொம்ப எளிமையான வழிமுறை. கேட்டுட்டே இருக்கலாம் நீங்க எப்பவுமே. ஏன்னா பகவானை பத்தி பேசுறதுக்கு நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்க. ஆன்லைன்ல வருது, புத்தகங்கள் மூலமா அவங்க ஆன்லைன் மூலமா நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து கேட்கலாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் அதைத்தான் செய்யறேன். இப்ப நாமெல்லாம் படிக்கிறோம். 7 மணிலிருந்து தொடங்கினா எனக்கு நைட்டு 9 வரைக்கும் நான் தொடர்ந்து கேட்டுட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, பகவானுக்கு தொண்டு செய்கிறோம். இதுதான் பக்தி தொண்டு. கேட்கறது சிம்பிள், ரொம்ப சிம்பிள். தொடர்ந்து கேட்பது. சோ இதுதான் இது எங்க கொண்டு போய் விடும் நம்மளுக்கு? நிவிருத்தி மார்க்கம், நேரடியான வழிமுறை. ஆனா பிரவிருத்தி மார்க்கங்கிறது மறைமுகமானது. சோ இங்க உத்தர பஞ்சாலம் அப்படிங்கிறது பலன் தர செயல்களில் பற்றற்று ஞானத்தை அதிகரிப்பதற்காக சாஸ்திரங்களை குறிப்பிடுகிறது. சோ ஞானத்தை அதிகரிப்பதற்கான மார்க்கம் இந்த உத்தர பஞ்சாலம் அப்படின்னு. அப்ப இரு செவிகள் பல்வேறு வகையான அறிவினை பெறுகின்றன. அறிவு எப்படி வருது? முதல்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா அந்த காலத்துல சாஸ்திரங்கள் அப்படின்னா ஸ்ருதி ஸ்மிருதி சாஸ்திர புராணேதி அப்படின்னு அந்த ஞானம் எப்படி கிடைக்கப்பட்டது அப்படின்னா, பிராமணர்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னும் கோயில்ல கூட மந்திரங்கள், நிறைய சான்ஸ்கிரிட் மந்திரங்கள் எல்லாம் அந்த உச்சரிப்பின் மூலமாக பகவானுக்கு நிறைய புகழ் பாடிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த வகுப்புகள் நடக்கும்போது அவங்க ஸ்லேட் பென்சிலோ இல்ல நோட் புக்கோ இல்ல சிஸ்டமோ வச்சு அவங்க எல்லாம் அதை குறிப்பு எடுக்கிறது கிடையாது. தொடர்ந்து அவங்க இந்த சான்ஸ்கிரிட் வகுப்பை வாயின் மூலமாக, சொல்வதன் மூலமாக, அவங்க கேட்பதன் மூலமாக, திருப்பி உச்சரிப்பதன் மூலமாக அதை மெமரி பண்றாங்க, பைகாட் பண்றாங்க. அன்னைக்கெல்லாம் ஓலைச்சுவடி கூட கிடையாது. ஓலைச்சுவடியெல்லாம் மறுபடியும் தான் கண்டுபிடிச்சாங்க. முந்தைய காலத்துல மாணவர்கள் அந்த பிரம்மச்சரிய வகுப்புல இப்படிதான் அவங்க பைகாட் பண்ணினாங்க. அப்ப அந்த வேதங்கள் ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லப்படுது. வேத வழிவந்த நூல்கள் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்படுது. அவற்றிலிருந்து செவிகள் வழியாக பெறப்படும் ஞானம் ஸ்ருததரம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப தேவலோகத்துக்கோ அல்லது பித்ருலோகத்துக்கோ வைகுண்ட லோகத்துக்கோ ஒருவன் தன் செவிகள் மூலமாக கேட்கும் முறையில் உயர்வு பெறலாம். இப்படி கேட்டுட்டே இருக்கிறதுனால நாம தேவலோகத்துக்கு போறவங்க போலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், பகவான்கிட்ட தான் போகணும், இல்ல பித்ருலோகத்துக்கு தான் போகணும். இது உங்களோட சாய்ஸ். நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னு. சோ எவ்வளோ புண்ணியம் பண்ணி நான் பக்தி புண்ணியம் பண்ணியிருந்தாலும் நீங்க கடவுள்கிட்ட போக வேண்டாம், இங்கதான் போகணும்னு நினைச்சா போயிடலாம். ஏன்னா இதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியான மனம் வேண்டும். பகவான்கிட்ட தான் போகணும் அப்படிங்கிறது. பக்தர்களுக்கு அதுல ஏதாவது டைலமோ இருந்தது, அவ்வளவுதான், கீழே சறுக்கிடுவாங்க. மறுபடியும் ஜட உலகத்திலேயே சிக்கிடுவாங்க. ஜட உலகத்திலேயே மேல் லோகத்துல போய் சிக்கிடுவாங்க. மறுபடியும் அவங்க கீழே விழணும். அந்த பக்தி புண்ணியம் எல்லாம் அவங்களுக்கு சாதாரண புண்ணியமா மாறி கடைசியில அவங்க அனுபவிச்ச பின்னாடி மறுபடியும் கீழே வரணும். மத்திய லோகத்துக்கு மறுபடியும் பிறப்பெடுக்கணும். மறுபடியும் அவங்க பிறப்பு இறப்பு மூப்பு பிணி ஆத்தியாத்மிகா ஆதி தெய்வீகா அப்படின்னு மூணு விதமான கிளேஷங்கள். ஆத்தியாத்மிகா, ஆதி பௌத்திகா, ஆதி தெய்வீகா அப்படின்னு கிளேஷங்களை எல்லாம் மறுபடியும் அனுபவிக்கணும். சோ இது புத்திசாலிகள் அதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நேரடியாக பகவானின் தொண்டுக்கு, பகவானோட லோகத்துக்கு போகத்தான் விரும்புவாங்க. இந்திரலோகம், தபோலோகம், ஜனலோகம், மகர் லோகம் இல்ல சத்தியலோகம் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான், மறுபடியும் பிறப்புல சிக்கிக்கணும். ஏன்னா பகவத்கீதையில நாம பாக்குறோம், பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுன மாமுபேத்தியேத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. பிரம்மலோகத்திலிருந்து நீங்க எங்க போனாலும் மறுபடியும் பிறப்பு இறப்பு என்ற சிக்கல் எல்லா பக்கம் இருக்கு. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுல. அடுத்த ஸ்லோகம் 14. ஆசுரி மேற்றம் ஆர்வாக் ஸ்வார் நிவயவாயோ கிராமினாம் ரதிஹி உபஸ்தோ துர்மத புரோக்தோ நிர்ருதிர் குத உச்சியதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படைங்க. மொழிபெயர். கிராகம் என்று அழைக்கப்படும் நகரம் ஆசிரி பிறப்புறுப்பு என்னும் கீழ்ப்புற வாயிலின் மூலம் அணுகப்படுகிறது.
இது பாடுறவிற்கானது. இது மூடர்கள், தீயோர்கள் எனும் சாதாரண மனிதர்களுக்கு மிகவும் இன்பம் அளிப்பதாக இருக்கின்றது. இனப்பெருக்கத்திற்கான புலன் துர்மதம் எனப்படும். எருவாய் எனப்படும் குதம் நிர்வൃத்தி என்று அழைக்கப்படுகிறது. பொருளுரை: உலகம் இழிவடையும் பொழுது சமுதாயம் அசுரத்தன்மை உடையதாகிறது. அப்போது சாதாரண மனிதன் தனது செயல்கள் அனைத்திற்கும் மையங்களாக பிறப்புறுப்பினையும் குதத்தினையுமே எடுத்துக்கொள்கிறான். இந்தியாவில் உள்ள பிருந்தாவனம் போன்ற புனித இடங்களில் கூட மூடர்கள் கருவாய் மற்றும் எருவாயின் செயல்களை ஆன்மீக செயல் என்று ஏமாற்றுகின்றனர். இவர்கள் சகஜியா என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களது கொள்கையின்படி பாலுறவு ஈடுபாட்டினால் ஒருவன் ஆன்மீக நிலைக்கு வர முடியும் என்பதாகும். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தின் இச்சுலோகங்களிலிருந்து பாலுறவு, திருப்திக்கான ஆசைகள், அர்வாக் மனிதர்களில் மிக மிக இழிந்தோர்களது என்று தெரிகிறது. இம்மூடர்களையும் முரடர்களையும் திருத்துவது மிகவும் கடினமாகும். மேலும் சாதாரண மனிதனின் காம இச்சைகள் இச்சுலோகங்களில் கண்டிக்கப்பட்டு இருக்கின்றன. துர்மதம் என்பதற்கு தவறாக வழிகாட்டப்பட்ட என்றும், நிர்வൃத்தி என்பதற்கு பாவச் செயல் எனும் பொருளாகும். சாதாரண நோக்கில் கூட பாலுறவு விருப்பமானது அருவருக்கத்தக்கது, சாதாரண வழிகாட்டுதலுக்கு உட்பட்டது என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் சகஜியாக்கள் தம்மை பக்தர்களைப் போலியாக பாவித்து ஆன்மீக செயல்களை செய்கின்றனர். இக்காரணத்தினால் பிருந்தாவனத்திற்கு நீண்ட நாட்களாக புத்திமான்கள் செல்வதில்லை. நாங்கள் கூட சில நேரங்களில் பிருந்தாவனத்தை ஏன் மையமாக வைத்திருக்கிறோம் என்று கேட்கின்றனர். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சகஜியாக்களின் செயல்களினால் பிருந்தாவனம் சீர்கெட்டு இருக்கலாம். ஆனால் ஆன்மீக நோக்கில் பார்க்கும் பொழுது இப்பாவிகள் நாய்களாக, பன்றிகளாக, குரங்குகளாக பிறப்பதன் மூலம் திருத்தப்படுவதற்கு பிருந்தாவனம் மட்டுமே சிறந்ததாக உள்ளது. பிருந்தாவனத்தில் நாயாக, பன்றியாக, குரங்காக வாழ்வதனால் ஓர் உயர் தனது அடுத்த பிறவில் ஆன்மீக நிலைக்கு உயர்த்தப்படக்கூடும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த உலகம் இழிவடையும் போது சமுதாயம் அசுரத்தன்மையுடையதாகின்றது. அது இந்த கலியுகத்துல நம்ம எல்லா பக்கமுமே பார்க்கலாம். அசுரர்கள் அப்படின்னு வெளிப்புறமாக அசுரர்கள் இருந்த காலமெல்லாம் போய் நமக்குள்ளேயே அசுர குணங்கள் இருக்கின்றது. அசுர குணங்கள்ல நம்ம பார்த்தோம்னா காம, குரோத, லோபம், மோக, மதம், ஆச்சரிய அப்படின்ற அசுர குணங்கள் எல்லார்கிட்டையுமே இருக்கு. அதனாலதான் பகவான் அசுரர்களை அழிக்கணும்னு அவதாரமா வந்தாரு. ஆனா இந்த கலியுகத்துல அசுரர்களா அழிக்கணும்னு வந்தாருன்னா முடியாது. ஏன்னா நாம எல்லாருமே அசுர குணங்களை கொண்டிருக்கிறோம். எல்லாரையுமே அழிக்க முடியுமா? எல்லாருமே அவருடைய பார்ட் அண்ட் பார்சல். அதனால இந்த கலியுகத்துல அவர் கருணையே ஆயுதமாக கொண்டு சைத்தன்ய மகாபிரபுவாக அவர் அவதாரம் எடுத்தார். சன் அவதாரமாக, மறைக்கப்பட்ட அவதாரமாக வந்தார். சோ இப்ப எப்படின்னா கலியுகத்துல சாதாரண மனிதன் தனது செயல்கள் அனைத்திற்கும் மையமாக பிறப்புறுப்பினையும் குதத்தையுமே எடுத்துக்கொள்கிறான். அதனாலதான் பும்சஸ்திரியோ மிதினி பாவம் ஏதம் தயோர் மிதோ ஹிருதய கிரந்தம் கிரந்தி மாகு அப்படின்னு சொல்லி நாம பாவத்துல 5வது ஸ்கந்தத்துல படிக்கிறோம். அதாவது ஆண் பெண் இருவருக்கும் இடையில் இருக்கும் கவர்ச்சியே இந்த உலக வாழ்வின் அடிப்படையா இருக்கு. சோ வாழ்க்கை அப்படின்னா அதுதான் நினைக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களால நினைக்க கூட முடியல. அந்த அளவுக்கு முட்டாள்களாக வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்தியாவில் உள்ள பிருந்தாவனம் போன்ற புனித இடங்களில் கூட மூடர்கள் கருவாய் மற்றும் எரிவாயின் செயல்களை ஆன்மீக செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிருஷ்ணர் கூட போட்டி போட்டுட்டு அவர் எப்படி லீலையில ஈடுபடுறார், அது போல நாங்களும் பாரு, நாங்களும் ஒவ்வொரு கிருஷ்ணர், நாங்களும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லி பெண்களை ஏமாற்றி அதை மையமா வச்சு செயல்படுறாங்க. அவங்கெல்லாம் சகஜியாக்கள். ஏன்னா கிருஷ்ணருக்கு சமமாகவோ மேலாகவோ ஆக முடியாது. அவரது உடல் திவ்யமானது. அவருக்கு காம இச்சை எப்படின்னா மனிதர்கள் போல கிடையாது. அவருக்கு நம்மள மாதிரி உடல் கிடையாது. முதல்ல நாமெல்லாம் ரத்தம், நாளம், சீலம், மலம், மூத்திரம் இதெல்லாம் அவருக்கு கிடையாது அவரோட உடல்ல. சோ இந்த மாதிரி நாங்களும் கிருஷ்ணர் தான் அப்படின்னு அவங்க ஏமாத்தி பிருந்தாவனத்துல கூட அப்படி இருக்கிறாங்க. சோ மனிதர்களில் மிக மிக இழிந்தோர்கள் இந்த மாதிரி பண்றாங்க.
இவங்களையெல்லாம் இந்த மூடர்களையும் முரடர்களையும் திருத்துவது கடினம் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றார். இப்ப சாதாரண மனிதனின் காம இச்சைகள் அதுவே கண்டிக்கப்படுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவச் செயல். பகவானை போல நானும் அந்த லீலையில ஈடுபடுறேன் அப்படிங்கிறது. இப்போ சாதாரண நோக்கில் கூட பாலுறவு விருப்பமானது அருவருக்கத்தக்கது, தவறான வழிகாட்டுதலுக்கு உட்பட்டது. அப்போ ஒரு கணவன் மனைவி திருமணம் அப்படிங்கிற ஒரு சடங்கு மூலமா இணையறாங்க அப்படின்னா அது காம இச்சைக்காக அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பக்தியில ஈடுபட்டு பக்திக்காக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதுதான். அது சட்டப்பிரகாரம் வேத பிரகாரம் நல்லது. அதுவே கண்டிக்கப்படுது அப்படின்னா அப்ப இந்த சகஜியாக்களுடைய இச்சைகள் எல்லாம் என்ன சொல்றது? ஏன்னா அவங்க போலியாக எல்லாரையும் ஏமாத்தி ஆன்மீக செயலையே அவங்க மாசுபடுத்துறாங்க. சோ பிருந்தாவனத்தில் கூட நீண்ட நாட்களாக புத்திமான்கள் செல்வதில்லை. அப்ப பிருந்தாவனத்துல கூட அப்படியெல்லாம் கெட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாய்களாகவும் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் அங்கேயே பிறக்கிறாங்க. ஏன்னா அவங்களை திருத்தருக்கு பிருந்தாவனம் மட்டும்தான் சிறந்ததா இருக்கு. பிருந்தாவனத்துல நாய்களாக பன்றிகளாக குரங்களாக வாழ்வதனால் ஒரு உயிர் அடுத்த பிறவியில் ஆன்மீக நிலைக்கு உயர்த்தப்படக்கூடும். ஏன்னா பிருந்தாவனம் அப்படிங்கிறது சாதாரண இடம் கிடையாது. சோ இந்த மாதிரி மோசமானவர்கள் அங்க விலங்குகளாக பிறக்கும் போது அவங்க திருத்தப்படுறாங்க. அடுத்தது ஸ்லோகம் 15. வைசசம் நரகம் பாயுர்லுப்தகோ அந்தௌ துமே ஸ்ருணு ஹஸ்தபாதௌ உமாம் ஸ்தாம்பியாம் யுக்தோ யாதி கரோதி ச. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. புரஞ்சனன் வைசசம் என்னும் இடத்திற்கு செல்கிறார் என்னும் போது அவர் நரகத்துக்கு போகிறார் என்று பொருள். அவர் ஒப்புதகன், அதாவது எரிவாயில் செயல்படும் போலனோடு செல்கிறார். நான் முன்பே 2 குருட்டு துணைவர்களை பற்றி கூறியிருக்கிறேன். இத்துணைவர்கள் கைகள் மற்றும் கால்கள் ஆகும். கைகள் மற்றும் கால்களின் உதவினால் உயிர் எல்லாவிதமான வேலைகளையும் செய்கின்றன. அத்தோடு இங்கும் அங்கும் உலாவும் செய்கின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ கையும் காலும் இருக்கிறதுனால தான் நாம நிறைய புலன்களை அனுபவிக்க முடியுது. கை எடுத்து கொடுக்குது, காலு அவன் நினைச்ச இடத்துக்கு போகுது. அடுத்தது ஸ்லோகம் 16. அந்த புறம் ச ஹிருதயம் விக்ஷுசிர் மன உச்சியதே தத்ர மோகம் பிரசாதம் வா ஹர்ஷம் பிராப்னோதி தத் குணைஹ. அந்தப்புறம் என்னும் வார்த்தை இதயத்தை குறிக்கிறது. பிசிஷினான் என்னும் பெயர் எல்லா இடங்களிலும் செல்கிறது என்னும் பொருளில் மனதை குறிப்பிடுகிறது. மனிதனில் உயிர் ஜட இயற்கை குணங்களின் விளைவுகளை அனுபவித்து மகிழ்கிறது. இவ்விளைவுகள் சில நேரம் மோகத்திற்கும் சில நேரம் திருப்திக்கும் சில நேரம் மகிழ்ச்சிக்கும் காரணமாகின்றன. பொருளுரை. உலக வாழ்வின் உயிர் பொருள்களின் மனம் மற்றும் புத்தி இயற்கையின் முக்குணங்களால் பாதிக்கப்படுகின்றன. இயற்கை குணங்களின் தொடர்பிற்கேற்ப மனம் இங்கும் அங்கும் அலையும் தன்மை உடையதாகும். இயற்கை குணங்களின் பாதிப்புகளுக்கு ஏற்ப மனம் திருப்தி, மகிழ்ச்சி அல்லது கோபம் போன்றவற்றை உணர்கின்றன. உண்மையில் உயிர் அதனுடைய உலகியல் நிலையிலும் செயலற்றவனாக இருக்கிறான். இயற்கையின் குணங்களோ மனம் மற்றும் இதயத்தின் மீது செயல்படுகின்றன. விளைவுகளை இன்பம் அல்லது துன்பம் என்று உயிர் பொருளினால் அனுபவிக்கப்படுகின்றது. இது பகவத்கீதையில் 3.27 மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பிரகிருதி கிரியமனானி குணை கர்மான சர்வச அகங்கார வே மூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. ஜட இருக்கின் முக்குணங்களால் பாதிக்கப்பட்ட ஆத்மா செயல்கள் அனைத்தும் தானே செய்கிறேன் என்று நினைக்கின்றான். ஆனால் உண்மையில் அவை இயற்கையினால் செய்யப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ மனம் மற்றும் புத்தி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உலக வாழ்வில் உயிர் பொருளின் மனம் மற்றும் புத்தி இயற்கையின் முக்குணங்களால் பாதிக்கப்படுகின்றன. சோ 3 குணங்கள் தான் நம்ம இயக்குறது என்பது தெரியாம நாம என்ன பண்றோம்னா அகம் கர்த்தா குணைக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்ட விமூடாத்மா, மூடத்தனமான ஆத்மா என்ன நினைக்குது அப்படின்னா நான் தான் கர்த்தா, நான் தான் செய்யறவன் அப்படின்னு நினைக்குது. ஆனா நாம் ஒண்ணும் செய்யறது கிடையாது. ஆத்மா எதுவும் செய்வது இல்லை.
சோ இந்த மனம் என்னும் புலனால் ஆட்டுவிக்கப்பட்டு இந்த மற்ற புலன்கள் அதன் போக்குல ஆடுது. அப்ப நாம ஆசையினால இந்த கதி அடையிறோம். ஆசைதான் நம்மளுக்கு இந்த குணங்களை தோற்றுவிக்குது. சோ இந்த மனதை அடக்க முடியாதவர்கள் இந்த 3 குணங்களால் பாதிக்கப்பட்டு அந்த செயல்களை செய்வதற்கு உந்தப்படுகிறார்கள். மாயினால அதை செய்யன்னு உந்தப்படுறாங்க. அப்ப மனதை அடக்கியவர்கள் இதுல இருந்து இந்த பாதிப்புல இருந்து விலகலாம். ஆனா இதுல மனதால் பாதிக்கப்படுபவர்கள் முக்குணங்களுக்கு அடிமையாகி மாயினால அந்த செயலை செய்ய அவர்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லா வலுக்கட்டாயப்படுத்தப்படுறாங்க. சோ இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பிரகிருதே கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. நான் தான் செய்யறேன்னு நினைக்குது, ஆனால் செய்விக்கப்படுகிறோம். அடுத்தது ஸ்லோகம் 17. யதா யதா விக்ரியேதே குணாதோ விகரோ தேவா ததா ததோ பஸ்ட்ரஷ்டாத்மா தத் விருத்திர் அணுகாரியதே. மொழிபெயர்ப்பு. முன்பே ஒருவனுடைய புத்தி என்பது அரசி என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவன் விழித்திருக்கும் பொழுதும் ஒருவன் விழித்திருக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் புத்தி பல்வேறு சூழ்நிலைகளை உண்டாக்குகிறது. மாசடைந்த புத்தியினால் பாதிக்கப்படும் பொழுது உயிர் சில காட்சிகளை காண்கிறது. மேலும் அவன் புத்தியின் செயல்கள் மற்றும் எதிர் செயல்களை பாவனை செய்கிறான். பொருளுரை. புறஞ்சனின் அரசியே இங்கு புத்தி எனப்படுவது. விழிப்பு நிலை கனவு நிலை இரண்டிலும் புத்தி செயல்படுகிறது. ஆனால் அது இயற்கையின் முக்குணங்களினால் மாசடைந்து இருக்கிறது. புத்தி மாசடைந்து இருப்பதனால் உயிரும் கூட மாசடைந்துதான் இருக்கிறது. பந்தப்பட்ட நிலையில் உயிர் அவனுடைய மாசடைந்த புத்திக்கேற்றாற்போல் செயல்படுகிறது. அவன் காண்பவனாக இருந்து கவனித்துக் கொண்டிருந்த போதிலும் மாசுடைய புத்தியினால் பலவந்தப்படுத்தப்பட்டு செயல்படுகிறான். உண்மையில் அதுவே அவனை செயல்பட வைக்கிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க புத்தி அப்படின்னா புறஞ்சனின் அரசி, அவங்கதான் இங்க புத்தியாக சொல்லப்படுறாங்க. அப்போ விழிப்பு நிலை கனவு நிலை. விழிப்பு நிலை அப்படின்னா ஜாக்கிரதா. கனவு நிலை அப்படின்னா அந்த மயக்கத்துல இருக்கிறது. ஆமாங்க, விசுத்தி ஸ்வப்ன நிலை. அது இரண்டிலும் புத்தி செயல்படுகிறது. ரெண்டுலயுமே புத்தி இருக்கு. ஆனா விழிப்பு நிலையில ஜாக்கிரதையா இருக்கு, ஜாக்கிரதா நிலை. ஆனால் அது இயற்கையின் முக்குணங்களால் மாசடைந்திருக்கிறது. சோ அந்த 3 குணங்கள் ஆட்டுவிக்கும் போது இந்த நிலைகள்ல நாம செயல்படுறோம். அப்ப புத்தி மாசடைந்து இருப்பதினால் உயிரும் கூட மாசடைந்துதான் இருக்கிறது. அந்த ஆத்மாவும் அதுக்குள்ள சிக்கிடுது. சோ அதுவும் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த நிலையில் உயிர் அவனது மாசடைந்த புத்திற்கேற்றாற்போல செயல்படுகிறது. அவன் காண்பவனவாக இருந்து கவனித்துக் கொண்டிருந்த போதிலும் மாசுடைய புத்தியினால் பலவந்தப்படுத்தப்பட்டு செயல்படுகிறான். அப்போ என்ன கண்ணாடி போடுறோமோ, மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டா எல்லாம் மஞ்சளாத்தான் தெரியும். சிவப்பு கலர் கண்ணாடி போட்டா எல்லாம் சிவப்பாதான் தெரியும். சோ 3 குணங்கள் மாறி மாறி நம்ம கிட்ட ஆட்டுவிக்கும் போது அந்த குணத்திற்கேற்ப செயல்படுகிறோம். அதுதான் நம்மளை செயல்பட வைக்குது. ஏன்னா நம்ம புத்தி அகங்காரம், பொய் அகங்காரத்தோட இணைந்து இருக்கும் போது நம்மளுக்கு உண்மையை தெளிவா பார்க்க முடியாது. நமக்கு தெளிவற்ற புலன்கள், அதாவது இந்த புலன்கள்னால எப்படி ஆட்டுவிக்கப்படுறோங்கிறத இந்த சாப்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது 18 வரைக்கும் ஸ்லோகங்கள். தேகோரதஸ்து இந்திரியா ஸ்வ சம்வத்சர ரயோ கதிஹி த்விகர்ம சக்ரஸ்திரிகுண த்வஜ பாஞ்சாசு பந்துரஹ மனோரஸ்மிர்புத்தி சூதோ ஹ்ருண்ணீடோ ஸ்வந்த்வகூப்பர பஞ்சேந்திரியார்த்த பிரஷோப்ய சப்ததாது வரூதக ஆஹூர்விக்ரமோ பாஹ்யோ மிருகத்ருணாம் பிரதாவதி ஏகதர்ஷேந்திரிய சமோ பஞ்ச சீனா வினோத கிருத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிற மாதாஜி. பாருங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார். ரதம் என்று நான் குறிப்பிட்டது
உண்மையில் உடலே ஆகும். ரதத்தை இழுக்கும் குதிரைகளே புலன்களாகும். ஒவ்வொரு வருடமாக ஓடுவது போல் குதிரைகளும் எந்தவித தடங்களுமின்றி ஓடுகின்றன. ஆயினும் அவை எந்தவிதமான முன்னேற்றமும் இன்றி ஆரம்ப இடத்திலேயே நிற்கின்றன. பாவம் மற்றும் புண்ணிய செயல்கள் ரதத்தின் 2 சக்கரங்கள் ஆகும். இயற்கையின் முக்குணங்கள் ரதத்தின் மீது பறக்கும் கொடிகள் ஆகும். 5 வகையான உயிர்காற்றுகள் உயிர்வாளியின் கட்டுக்கள் ஆகும். மனமே கயிறாக கருதப்படுகிறது. புத்தியே ரத சாரதி ஆகும். இதயமே ரதத்தில் உட்காரும் பலகையாகும். வாழ்க்கையின் இருமைகளான இன்பம் துன்பம் என்பவையே கட்டும் இடங்களாகும். 7 தாது பொருட்கள் ரதத்தின் மேலே போர்த்தப்பட்டிருப்பவை ஆகும். செயற்புலன்கள் 5 புறச்செயல் முறைகளாகும். 11 புலன்களும் வீரர்கள் ஆவர். புலன் இன்பத்தில் தன் கவனம் முழுவதும் இருப்பதினால் உயிர் ரதத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு தனது தவறான ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அவற்றின் பின் அடைவதோடு புலனின்பத்திற்காக பிறவிகள் தோறும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். பொருளுரை: புலன் இன்பத்தில் உயிர் சிறைப்பட்டிருப்பது இச்லோகங்களில் மிகவும் அழகாக விளக்கப்பட்டிருக்கின்றது. சம்பத்சர என்னும் சொல்லுக்கு கால வளர்ச்சி என்பது பொருள். இச்சொல் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். நாளுக்கு நாள், வாரத்திற்கு வாரம், மாதத்திற்கு மாதம், வருடத்திற்கு வருடம் ரதத்தின் முன்னேற்றத்தில் உயிர் சிக்கிக் கொண்டவன் ஆகிறான். அந்த ரதம் பாவம் புண்ணியம் என்கிற 2 சக்கரங்களை உடையதாகும். உயிர் தனது பாவ புண்ணிய செயல்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்று வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நிலையை எய்துகிறான். ஆனாலும் அவன் உடல் விட்டு உடல் இடம்பெயர்ந்து கொண்டு போவதை முன்னேற்றம் என்று ஒரு நாளும் கருதக்கூடாது. பகவத்கீதையில் 4.9 உண்மையான நிலை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது. தியாகத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி. ஒருவன் மற்றொரு பூத உடலை பெறாதிருக்கும் பொழுதே உண்மையான முன்னேற்றம் அடைகிறான். சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் 19.138 எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது: ஏய்த்த பிரம்மாண்ட பரி ஆனந்த ஜீவகன சௌராசி வச யோனிதே கரைய பிரமண. உயிரானவன் இப்பிரபஞ்சம் முழுவதும் சஞ்சரித்து கொண்டும் பல்வேறு கிரகங்களில் பல்வேறு உயிரினங்களாக பிறந்து கொண்டும் இருக்கிறான். அவன் மேலும் கீழும் போய்கொண்டு இருக்கிறான். அதனால் அது முன்னேற்றம் ஆகாது. உண்மையான முன்னேற்றம் என்பது இந்த உலகத்திலிருந்து ஒரே அடியாக வெளியேறுவதே ஆகும். பகவத்கீதையில் 8.14 குறிப்பிடப்பட்டு இருக்கிறது: ஆபிரம புவனாலோகா புனர் ஆவர்த்தினோ அர்ஜுனா மாம் உபத்தியே து கௌந்தேயா புனர்ஜன்ம நா வித்தியதே. தேவலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை அனைத்தும் பிறப்பு இறப்பு எனும் நிறைந்தவை ஆகும். ஆனால் ஓ குந்தியின் மகனே, என்னை அடைந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை. இருப்பவற்றுள்ளேயே மிக உயர்ந்த பிரம்ம லோகத்தை ஒருவன் அடைந்த போதிலும் அவன் மீண்டும் கீழுலகங்களுக்கு வந்துதான் தீர வேண்டும். இவ்வாறு அவன் இயற்கையின் முக்குணங்களின் பாதிப்பின் கீழ் நித்தியமாக அலைந்து கொண்டே இருக்கின்றான். மாயையின் பயப்பட்டு தான் அலைந்து கொண்டிருப்பதாக அவன் கருதுகிறான். அவன் ஓர் ஆகாய விமானத்தை போல் புவியீர்ப்பு சக்தியிலிருந்து மீள்வதற்கு இயலாமல் இரவும் பகலும் பூமியை சுற்றி கொண்டே இருக்கிறான். உண்மையில் இது முன்னேற்றம் ஆகாது. ஏனெனில் விமானம் புவியீர்ப்பு விசையினால் கட்டப்பட்டு இருக்கின்றது. ஒரு மன்னன் ரதத்தின் மீது அமர்ந்திருப்பது போல் உயிர் உடலில் அமர்ந்திருக்கின்றது. அது அமர்ந்திருக்கும் இடம் இதயமாகும். உயிருடையோர் அங்கிருந்து கொண்டே வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அந்த போராட்டம் எந்தவித முன்னேற்றமின்றி தொடர்ந்து நடைபெறுகிறது. நரோத்தமதாஸ் தாகூரார் கூறுகிறார்: கர்மகாண்ட ஞான காண்ட கேவல விசேர பாண்ட அமிர்தா பலியா ஏபா காய நானா யோனி சதாபரே கதரிய பக்ஷனை கரை தாரா ஜன்ம அதக பாதே யாயா. உயிர் பலன் தரும் செயல் மற்றும் மனயூகத்தின் பாதிப்பினால் மிக கடுமையாக போராடி கொண்டும் பிறவிகள் தோறும் பல்வேறு உடல்களை பெற்றுக்கொண்டும் இருக்கிறான். அவன் புத்திக்கு ஒவ்வாத அனைத்தையும் உண்கிறான். மேலும் அவனது புலனின்ப செயல்களினால் கண்டனத்திற்கும் ஆளாகிறான். ஒருவன் வாழ்க்கையில் உண்மையில் முன்னேற வேண்டுமென்று விரும்பினால் அவன் கர்ம காண்டம் ஞான காண்டம், அதாவது அவன் பலன் தரும் செயல்கள் மற்றும் மன யூகங்களை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும்.
கிருஷ்ண உணர்வு பெறுவதனால் ஒருவன் பிறப்பு இறப்பு சிக்கலில் இருந்தும் வாழ்க்கைக்கான வீண் போராட்டத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறான். இச்சுலோகத்தில் உள்ள மிருக திருஷானாம் பிரதாவாதி என்னும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் புலனின்பத் தாகத்தினால் ஓர் உயிர் பாதிக்கப்படுகிறது. அவன் பாலைவனத்தில் நீரை தேடி அலையும் மானை போன்றவனாக இருக்கிறான். பாலைவனத்தில் நீரை தேடி ஒரு விலங்கு அலைவது வீண் வேலையாகும். பாலைவனத்தில் நீர் ஏது? அதனால் நீரை தேடும் முயற்சியில் அவ்விலங்கு மாண்டு போகிறது. எதிர்கால மகிழ்ச்சிக்காக ஒவ்வொருவரும் இப்படியும் அப்படியும் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட முனைக்கு ஒருவன் வரும்பொழுது அவன் மகிழ்ச்சி அடையலாம் என நினைக்கிறான். ஆனால் உண்மையில் அவன் அதை அடையும் பொழுது அங்கு அவனுக்கு மகிழ்ச்சி கிடைப்பது இல்லை. பிறகு அவன் மற்றொரு முனையினை அடைவதற்காக திட்டமிடுகிறான். இதுவே மிருக திருஷ்ணா எனப்படுகிறது. மேலும் உலகில் இதற்கு அடிப்படையாக இருப்பது புலன் இன்பமே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப சூப்பர். புலனின்பத்துல உயிர் சிறைப்பட்டிருப்பது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல எப்படி புலன்கள் மூலமாக இந்த 9 வாயில் கொண்ட குடிலை அப்படின்ற உடல்ல நாம் சிக்கி கிடக்கின்றோம் அப்படின்னு இந்த ரதத்தின் மூலமா இங்க ஒப்பீடு கொடுத்திருக்காரு ஸ்ரீல பிரபுபாதர். இப்ப ரதத்தை இழுக்கும் குதிரைகள் தான் புலன்கள். நாம பகவத்கீதையில அந்த படமே பார்த்திருப்போம். இப்ப இது எப்படி குதிரை ஓடுவது போல வருடங்கள் ஓடிட்டே இருக்கு, எவ்வித தடங்களுமின்றி ஓடுகின்றன. ஆயினும் அவை எவ்விதமான முன்னேற்றமும் இன்றி ஆரம்ப இடத்துல நிற்கின்றன. எப்படி ஒரு போட்டு கட்டி வச்சுக்கிட்டு துடுப்பு போட்டுட்டே இருப்பாங்களாம். நைட்டு ஒரு கல்யாண கோஷ்டி போய் அந்த போட்ல உட்காந்துருச்சு. காலையில கல்யாணம், அந்த கரையில ஒரு கோயிலுக்கு போய் நடக்கணும். நைட் ஏறினாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். நைட்டு பயணம் பண்ணாதான் வெடிகாலையில போய் சேரலாம். அந்த போட்ல எல்லாரும் உட்காந்துட்டாங்க. அந்த படகோட்டி துடுப்பு போட்டுட்டே இருக்கிறான். காலையில எந்திரிச்சு பார்த்தா படகு கட்டியிருக்காங்க, அவன் துடுப்பு போட்டுட்டே இருந்திருக்கான். அது மாதிரி நாம் எல்லாருமே இந்த புலனின்ப ஆசையில எல்லாரும் ரொம்ப முன்னேறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கனவு கண்டுட்டு இருக்கோம். நான் பெரிய வீடு, பெரிய காரு, வாழ்க்கையில சக்சஸ், டாக்டரேட் பண்ணிட்டேன், நிறைய கண்ட்ரி சுத்தி பார்த்துட்டேன், நான் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஆரம்ப நிலையில ஸ்டார்டிங்லயே உக்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பல உடல்களை எடுத்து பல பல ஆசைகளை நிறைவேற்றுவதற்கல்ல இந்த உடம்பு, மானிட உடம்பு அப்படிங்கிறது அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவுல ஈடுபடுறதுக்கு. அப்படி இல்லாதவங்கள தோத்து போறாங்க. ஆனா வெளிப்புற வாழ்க்கையில வெற்றி அடைகிறதா நினைச்சு கற்பனையில மிதந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆரம்ப நிலையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ரன்னிங் ரேஸ்ல பாத்தீங்கன்னா சிலரெல்லாம் எந்திரிச்சு ஓடுவாங்க, சிலர் ஓடுறதா நினைச்சுக்கிட்டு அப்படியே ட்ரீம்ல அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறாங்க நிறைய பேர். சோ இப்படி சிறைப்பட்டு கிடைக்கிறோம் நாம. இப்ப சம்வத்சர அப்படின்னா கால வளர்ச்சி, நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் இந்த ரதத்தின் முன்னேற்றத்தில் உயிர் சிக்கி கொண்டிருக்கிறான். ரதம் ஓடிட்டே இருக்கு, ஆனா நம்ம வயசு ஆயிட்டே இருக்கிறோம். பெரியவனானா மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஆனா ஆன்மீகத்துல மெச்சூரிட்டி கிடைக்கல. நிறைய பேரு மூளை வளருதோ இல்லையோ உடம்பு வளருது, ஆனா மூளை வளர்ச்சி கிடையாது. மூளை வளர்ச்சி அப்படின்னா ஆன்மீக வளர்ச்சி. பௌதிகத்துல நீ வளர்ச்சி எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும் மறுபடியும் முட்டாளே தான். ஏன்னா உனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் கிடையாது. நான் உடல்ல ஆத்மாங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியாது. எனக்கு இந்த பெயர் இருக்கிறது, எனக்கு இந்த வீடு இருக்குது, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு இவ்வளவு படிப்பு இருக்கு, இதெல்லாம் வெளிப்புற அடையாளங்கள். இதை வைத்து நீ எங்கேயும் போக முடியும். உன்னோட உயிர் உண்மையான இடத்திற்கு போக முடியாது. பொய்யான அடையாளங்கள், பொய்யான அடையாளத்தை கொண்டு பொய்யான இடத்துக்கு தான் திரும்பி வரலாம். இந்த ஜட உலகங்கள் எல்லாம் பொய்யானது, கவர்ச்சிகரமானது, மாயைக்கு கட்டுப்பட்டது. அப்ப உயிர் தனது பாவ புண்ணிய செயல்களுக்கு ஏற்ப ஒரு குறிப்பிட்ட உடலை பெற்று வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நிலை வருது. அப்ப இடம் பெயர்ந்து, கூடு விட்டு கூடு, மேல கீழே. அப்போ இந்த தியக்துவா தேகம் புனர்ஜென்ம, அவன் பூத உடலை மீண்டும் மீண்டும் பெறுவதில் முன்னேற்றம் அடைகின்றான். அப்ப இந்த உயிரானவன் இப்பிரபஞ்சம் முழுவதும் சஞ்சரித்து கொண்டும் பல்வேறு கிரகங்களில் அவன் பல உயிர்களாக பிறந்து மேலும் கீழும் முன்னேற்றம் அடையாமல், ஆனா அவன் நினைக்கிறான் அதான் முன்னேற்றம் அப்படின்னு. அது உண்மையான முன்னேற்றம் கிடையாது. பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோர்ஜினமாம் உபேத்தியத்து கௌந்தேய புனர்ஜென்மனா வித்தியதே. மேலுலகத்திலிருந்து கீழே எங்க போனாலும் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி எல்லாம், ஜென்ம மிருத்து ஜராவாதி துக்க தோஷான்னு మాతాజీ.
of 11 to 12 Zoom meeting பற்றி. துக்க தோஷான தர்ஷனம் இது எப்பவுமே இருக்குது. சோ இவ்வாறு அவன் இயற்கையின் முக்குணங்களின் பாதிப்பில் கீழ் நித்தியமாக அலைந்து கொண்டே இருக்கிறான். மாயைக்கு கட்டுப்பட்டு அலைஞ்சிட்டே இருக்கான். அப்ப இந்த சக்தியிலிருந்து மீள முடியாம இரவு பகல் பூமியில சுற்றிட்டே இருக்கிறான். ஆனா இது முன்னேற்றமாகாது. ஒரு மன்னன் ரதத்தின் மீது அமர்ந்திருப்பது போல உயிர் உடலில் அமர்ந்திருக்கிறது. அது அமர்ந்திருக்கிற இடம் இதயம். சோ இந்த உயிருடையோர் இதயத்துல வாழ்க்கை போராட்டத்துல இப்படியே ஈடுபட்டிருக்காங்க. எந்தவித முன்னேற்றமும் அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஏன்னா பலன் தரும் மன வியூகம் கற்பனை செய்யல அவன் போராடிட்டே இருக்கிறான். பிறவிதோறும் பல உடல்கள் எடுக்கிறான். அப்போ அவன் புத்திக்கு தகுந்த மாதிரி வேண்டாத பொருட்களை பிரசாதம் இல்லாதெல்லாம் உண்ணுகிறான். இப்படியாக புலனின்ப செயல்களில் கண்டனத்துக்கு ஆளாகிறான். அப்போ உண்மையாக முன்னேற வேண்டும் அப்படிங்கிறவங்க கர்ம காண்டமோ ஞான காண்டமோ அஷ்டாங்க யோகமோ ஹடயோகமோ எடுத்துக்க கூடாது. அவன் பலன் தரும் வியூகங்களிலிருந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அப்போ வேதமெல்லாம் வேத காண்டங்கள் என்ன சொல்லுது? வேதங்கள் எல்லாம் பலன் தரும் செயல்களை நிறைய சொல்லுது. நீ இதை செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா அது கிடைக்கும். அப்ப பலன் தரும் செயல்களை நாம செய்யும் போது அதுலயே சிக்கிக்கிறோம், மறுபடியும் மாட்டிக்கிறோம். ஏன்னா பிறவிதோறும் அந்த பலன் தரும் செயல்களையே ஈடுபட்டுட்டே இருக்கலாம். ஆனா முக்தி கிடைக்காது. முக்தியோ பக்தியோ கிடைக்காது. முக்திக்கு மேல பக்தி. முக்தி பெற்றாலுமே உங்களுக்கு பக்தி இல்லைன்னா கண்டிப்பா பகவானோட லோகத்திற்கு போக முடியாது. அப்ப பக்தி யோகத்தில் ஈடுபடுபவன் மட்டுமே பகவானுடன் தொடர்பு கொள்கிறான். பகவானோட லோகத்துக்கு பேக் டு காட் போக முடியும். சோ இங்க புலனின்பத்தின் தாக்கத்தால் ஒரு உயிர் பாதிக்கப்படுகிறது. கர்மகாண்டம் இதை செஞ்சா நான் பாருங்க, நான் மகாலட்சுமி கும்பிடுறதுனால செல்வம் வரும், சரஸ்வதி கும்பிடுறதுனால படிப்பு வரும், நான் சிலருக்கெல்லாம் புத்தகம் விநியோகம் பண்ணினா எனக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தாலோ பள்ளி கல்லூரிகளுக்கு உதவி செஞ்சாலோ எனக்கு நல்லா படிப்பு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய கர்ம காண்டங்கள்ல ஈடுபடுவாங்க. அதெல்லாம் முடிவற்றது. அது தொடர்ந்து கொண்டே போகும், புலிவாலை பிடிச்ச மாதிரி. எப்படி பாலைவனத்தில் நீரை தேடி அலையும் மானை போன்று. இப்போ நீர் இருக்காது, ஆனா அதுக்காக அந்த மான் ஓடி 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 செத்து போயிடும். இப்படியாக எதிர்கால மகிழ்ச்சிக்காக ஒவ்வொருவரும் இப்படியும் அப்படியும் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட முனைக்கு வரும்போது அவன் மகிழ்ச்சி அடையலாம். ஆனா மறுபடியும் உண்மையில் அவன் அதை அடையும் போது அவனுக்கு மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. ஏன்னா திட்டம் தீட்டி பல கோடி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு அவன் பண்ணுவான். ஆனா அதுக்காக அவன் போட்ட உழைப்பு லாபத்துக்கு மேல இருக்கும். இப்படியாக அவன் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். 1000 ரூபாய் 10,000 ரூபாய் பண்ணுவான், 10,000 ரூபாய் லட்சம் பண்ணுவான், லட்சத்தை கோடி பண்ணுவான், 1 கோடியை பல கோடி பண்ணுவான். இப்படியாக அவன் ஓடிட்டே இருப்பான். ஒரு கார்னர்ல அவனுக்கு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த மறுபடியும் பயணம் பண்ணும்போது அந்த நிம்மதி காணாம போயிடும். இப்ப இதுதான் மிருக திருஷ்ணா. இதுக்கு காரணம் என்ன? புலனின்பம். புலனின்பத்தை அடிப்படையாக வைத்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுனால அவன் பல பிறவிகள் எடுத்தெடுத்து மாய்ந்து அவன் தொடர்ந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே ஜனனி சயனம் அப்படின்னு அந்த ராட்டினத்துல ஏறி இறங்க முடியாத அளவுக்கு சுத்திட்டே இருக்கான். ஹரே கிருஷ்ணா. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 21 நாம நாளைக்கு பார்க்கலாம். இதுல யாருக்காவது ஏதாவது கருத்து